சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா இதை? என்ன பார்த்தீங்க? சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர். ஹாப்பியா இருக்கணும். சரிங்களா? இந்த மாரி எப்பயுமே கை தட்டிக்கிட்டு திருப்பிக்கிட்டு வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? நல்லா ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நல்லா படிக்கலாம், நல்லா மார்க் வாங்கலாம். சரியா? மார்க் போடுறதுக்கு அதை எடுத்து எதுக்கு நீ கவலைப்படக்கூடாது. அதனால தான் அதை பற்றி உனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுக்கறதுக்காக தான் சார் வந்துருக்கிறேன். அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்கள் மேடம் எல்லாம் பேசுவாங்க. நல்லா ஹாப்பியாக இருக்கணும்ல. அவர் சொல்கிறத நல்லா உருவாங்குமா? நல்லா அதுக்காக நீ என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் கொண்டு போகணும். Thank you. Happy morning to all. எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? ரசிகங்களா, உங்களுக்கு நிறைய கதை சொல்றது. எல்லாருக்கும் ஹாப்பி இல்ல? கதை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? எனக்கே சார் சொல்றதுமே ஒரு மாதிரி இருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட் அவரு இங்கே கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் இன் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 சென்டர்ஸ் கொடுத்துருக்காரு சார். 12th எக்ஸாம் ஒரு ஆபீஸ் ஒர்க்கு எதுனாலும் எந்த ஒர்க்னாலும் உடனே இங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிடுற ஃபர்ஸ்ட் பேர் வந்து தமிழ்ச்செல்வன் சார் தான் இருப்பார். அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய முகம் இருந்துட்டே இருக்கும். ஒரு முகம் எனக்கு இப்பதான் இருந்துச்சு. இஸ் எ வெரி குட் போயட் ரைட்டர். நிறைய தமிழ்ல வந்து நிறைய சரியா? யார் போஸ்ட் பண்ணி அவர் ஒர்க்ஸ் எப்ப நாம செய்யணுமோ அப்ப செய்யறதே கிடையாது. அதை என்ன பண்றோம்? தள்ளி போட்டுட்டே இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் இப்போ மற்ற நார்மல் ஸ்கூல்ஸ் மாதிரி அது இருக்காது. ஏன்னா இவங்களுமே இங்க நம்ம டீச்சர்ஸ் வர மாதிரி மார்னிங் 8:30க்கு வரணும், ஈவினிங் 6:30 நைட் கிளாஸ் ஒர்க்லாம் இருக்கு. சரியா? அந்த ஒர்க்குமே அவங்க பார்க்கணும். இன்பிட்வீன்ல இவ்வளோ வேலை அவர் செய்யறாரு. அது மட்டும் இல்ல, வெரி குட் ஃபாதர், வெரி குட் ஹஸ்பண்ட், எல்லாமே நிறைய விஷயம் அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ என்னோட டைம் நான் எடுத்துக்கிறது விரும்பல. ஸோ உங்க எல்லாருக்குமே பேசுறதுக்காக தான் சார் வந்திருக்காரு. இதே மாதிரி அமைதியா இருந்து சார் என்ன சொல்றாருன்றதை நீங்க கேட்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வன் சாரை ஆனர் பண்ணுறதுக்காக நம்மளோட
முன்னாடியே அம்மா இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூலில் வந்து மாணவர்கள் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணுங்க, அவங்கள்ட்ட வந்து நீ பேசணும் அப்படின்னாங்க. நல்லவங்க தான் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பயம். நீங்களாம் நல்லவர்கள், நீங்களும் நல்லவர்கள், நான் இல்லையா? நல்லவனா இல்லையா? அனைவருமே நல்லவர்கள். சார் சரியா? இந்த வேற ஏதாவது மாமான்னு கூப்பிடுறேன், எப்படி சொல்லலாம், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். ரொம்ப முக்கியம். இப்படி இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்கள். குழந்தை பிறந்ததிலிருந்து 14 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தெய்வத்துக்கு ஒப்பானவர்கள் சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுயமாக எதையும் செய்வதற்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செயல்பாடு செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் செய்வாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் வந்து தெய்வம் அப்படின்னு பேர். 1 to 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யாரும் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, புத்தகத்தை தான் சொல்லுவாங்க, ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தெய்வம், தெய்வத்துக்கு யாரும் ஜாதகம் பார்ப்பாங்க, அதாவது பார்ப்பாங்களா? ஓகேவா? சாப்பிட திரும்ப கூட சாப்பிட நிறைய பேருக்கு போகலாம். எப்படியாவது புரிஞ்சு காதெல்லாம் எப்படி போகலாம், பாசமாக எப்படி சொல்லுவீங்க? ஃப்ரீயாக பேசலாம். நீங்கள் அவங்களுக்கு வகுப்படுத்த போகிறது கிடையாது, புத்தகத்தை வந்து நம்ப போகிறது கிடையாது. நான் பேசக்கூடிய நேரங்களில் நீங்கள் கைத்தட்டி சத்தம் போட்டு கத்தி உற்சாகமாக இருக்க போறீங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து இப்படிதான் உட்காரணும். அப்புறம் சொல்லுறதுன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கும். நான் அவங்க முன்னாடி நான் சொல்லக்கூடாது, எப்படி வேணாலும் உட்காந்துக்கோங்க, இது என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மற்றவர்களுக்கு தொந்தரவு தான் ஜாலியாக இருக்கும். அதான் அதனால அந்த வயதினை ஒத்து இருக்கக்கூடிய குழந்தை செய்வர்களுக்கு பார்த்தது உங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உற்சாகம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த உற்சாகம் என்றைக்கு நினைச்சிருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே உங்களை மேலிடத்துக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ணிருக்காங்க. ஆசிரியர் ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நாம் ஒரு சுருமன் சிற்பம் செய்வோம் அப்படின்னா நமக்கு என்ன மனு தேவை? களிமண் தேவை. சூப்பர். அந்த களிமண் தேவை அப்படிங்கும் போது அந்த களிமண் சிற்பங்கள் செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பக்குவப்படுத்தப்பட்ட அந்த ஒரு மண்ணால்தான் நமக்கு தேவையான சிற்பங்கள் என்ன பண்ண முடியும்னா செய்து அதை ஒரு முழுமையாக காட்சிப்படுத்த முடியும், சமூகத்துக்கு வெளிப்படுத்த முடியும். அது மாதிரி இருக்கக்கூடிய உங்களை முழுமையாக பக்குவப்படுத்தி நயப்படுத்தி உங்களுடைய இலக்கை அடைவதற்கு உங்களை தயார்படுத்தக்கூடியவர்கள் தான் 1 to 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள். ஆகையால் அந்த 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த வகையான அனைத்து வகை ஆசிரியர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியினையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நிறைய கேட்டது வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கீங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம், கேட்க போறீங்க. சரிங்களா? ஒரு சின்ன கிராமம். இந்த சின்ன கிராமத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரு 10-11 வயசு இருக்குங்களா? இந்த 11 வயசு 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் அந்த கிராமத்திலே இந்த சிறுவன் ரொம்ப சுத்தித்தனமாக இருக்கும். அதில் எங்கே ஓட்டப்பந்தயம் நடந்தாலும் அந்த பையன் கவனிப்பாங்க. அவன் கூட இருக்கக்கூடிய சமமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், அவன் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே கவனித்தாலுமே சில மொழிகளுக்குள்ளாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் காலத்துக்கு போய் ரீச் பண்ணிடுவோம். பேசக்கூடிய சொல்ல புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதா இருக்கிறது ரொம்ப சிரமமான விஷயங்கள் வந்தது. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே, புரியுது இல்லைங்களா? அடுத்து அவனுக்கு வயசில் அதிகமானவர்கள், பலசாலைகள், திறமை வாய்ந்தவர்கள் யாருக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சாலும் அந்த பையனை ஃபஸ்ட் வந்துடுவான். ரொம்ப சந்தோஷம். ஊரில் இருக்கிறதுக்கு எல்லா மக்களுக்குமே அவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக உற்சாகப்படுத்துவாங்க. நல்ல பையனாக இருப்பான், நல்லா கலந்துட்டான், நல்லா ஓடுற, ஊருக்கே ரொம்ப பெருமை சேர்த்துருக்குன்னு சொல்லி எங்கே பார்த்தாலுமே அவனை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊரில் இல்லாமல் பக்கத்து ஊரில் வரக்கூடிய போட்டிகளையும் கலந்துட்டு ரொம்ப திறமையாக வெளிப்படுத்தி முதல் மாணவனாக வந்துட்டு இருக்காங்க.
ஒரு போட்டியாளர் 70 வயதை கடந்த முதியவர் கையில் ஒரு சுற்றி வாங்கி சீட் வச்சிருப்போம் அப்படின்னா அந்த சீட் வச்சு கொண்டு வந்து நிற்கிறார். அடுத்து இன்னொரு போட்டியாளர் கூட்டுவாங்க. அந்த போட்டியாளருக்கு கண் பார்வை தெரியாது. இந்த 2 பேருக்கு போனால் இந்த பையன் ஓடி வெற்றி பெறுவாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னா இந்த பையனுக்கு சங்கடமாயிடுச்சு. என்னடா நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் சாதாரணமாக ஓடி இருக்கோம், இவ்வளோ தூரம் வச்சிருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது யோசிச்சுட்டே இருக்கான். டைம் ஆயிடுச்சு, விசில் அடிக்கிறாங்க. விசில் அடிச்சு சாதாரணமாக ஓடக்கூடிய நேரத்தோட ரொம்ப விரைவாக ஓடிடுவான். ஓடி வந்த உடனே பழக்கமாக அவனுடைய அந்த எல்லை போட்டு கலந்து முடிச்ச உடனே சுற்றி இருக்கவங்க எல்லாமே கைட்டு அவன் உற்சாகப்படுத்துவாங்க. இந்த தடவை ஒரு பயங்கரமான அமைதி, நீங்க இருக்க மாதிரி ஒரு பயங்கரமான அமைதி இருக்கு. யாருமே கைட்டல, யாருமே உற்சாகப்படுத்த, எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா போட்டி நடந்து நம்ம போட்டியில கலந்துட்டோம், போய் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனா யாருமே உற்சாகப்படுறதே என்ன அப்படின்ட்டு சுத்தி எல்லா கூட்டத்தையும் அப்படியே அமைதியா பார்த்தோம். நேரம் கடக்க அமைதி தான் ரொம்ப அதிகமா இருக்கே தவிர யாருக்கும் ஒரு சிறு சலசலப்பும் ஒரு பார்வையாளர் வந்து வரவே கிடையாது. இவனுக்கு நேரம் ஆக ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எல்லாருமே அமைதியா இருக்கிறத பார்த்து இன்னும் ஒரு பயம் அதிகமாக அழுக ஆரம்பிச்சான். அழுக ஆரம்பிச்சோடனே சுற்றி உட்காந்துருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்காந்துருக்கக்கூடிய பிரமுகர்களெல்லாம் பார்க்கலாம். பார்த்தா அது அவனுக்கு ரொம்ப பிடித்த ஆசிரியர் உட்காந்துருக்காரு. நேராக அழுதுனே ஆசிரியர் இருக்கலாம். பிஸ்னஸ் இந்த மாதிரி நடந்தது நீங்க எல்லாம் பார்த்தீங்க. நான் முதல் மாணவன், ஆனால் யாருமே உற்சாகப்படுறதே இல்லையே, இதுதான் காரணம் அப்படின்னு கேட்கலாம். அவங்க மிஸ் அவனை போட்டு அவங்க காதல் சில விஷயங்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு இப்போ போய் ஓடு அப்படின்றாங்க. நேராக வரலாம். திரும்பவும் அதே மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லையும் அவங்க 2 பேர் நிற்கிறாங்க. அவனுடைய 2 கைகளையும் அவங்களுடைய கைகளை பிடிச்சி, இந்த கையில் ஒருத்தர் பிடிச்சிக்கலாம், இந்த கையில் ஒருத்தர் பிடிச்சிக்கலாம். இப்போ ஓட பந்தயம் தோணுவதற்கான விசில் அடிக்குது. முதல் அடி அவங்க அடியை எடுத்து வைக்கலாம். அவங்க என்ன அடியை எடுத்து வைக்கவே இல்லை. அவங்க 5 இப்போ ஒரு அடி எடுத்து வச்சுதான் அவங்க இன்னும் 5 அடி எடுத்து வைக்கும்போது தான் அவங்க ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இப்படியே ஒரு அடி எடுத்து வைக்கலாம், அப்புறம் பின்னாடி போகிறது ஒரு அடி எடுத்து வைக்கிறது. அவங்க 2 பேர் கையை விடவே இல்லை. கூடவே கூட்டங்கள் வந்துட்டே இருக்கான். சில நொடிகள்ல அந்த பந்தய தூரத்தை கடற்கரை எடுத்துக்கிட்ட அந்த மாணவன் அந்த 2 பேரையும் கூட்டு வெற்றி கோட்டை அடைவதற்கு 50 நிமிடங்கள் ஆச்சு. 3 பேரும் ஒன்றாக போய் அந்த வெற்றி கோட்டை அடைந்த உடனே சுத்தி இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாமே எழுந்து நின்று மிகுந்த அளவுல கத்தி கரகோஷம் கேட்டு கேட்டு ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இவங்க ஆசிரியர் சொன்ன விஷயம் புரியுது. நாம போட்டி யாருக்குள்ள போகணும்ன்றதை பொறுத்து தான் நமக்கு வெற்றி அப்படின்றது நிர்ணயிக்கவே படும் அப்படின்றது அவனுக்கு அப்பதான் புரியுது. அவனுடைய வயசு ஒத்த மாணவர்களுக்குள்ள போட்டி போடும்போதோ, அவனை விட வயது முடிந்த பலம் மிகுந்தவர்களோட போட்டி போடும்போதோ எல்லாருமே உற்சாகப்படுத்துறாங்க. அவனை விட பலம் குறைந்தவர்களுடையோ மிகுந்த வயதான முதியவர்களுடையோ ஊனமுற்றவர்களையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய பலத்தை அங்கே நிரூபிக்க கூடாது. அவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து முன்னேற்றி கொண்டு போகணும். அப்பதான் வந்து நம்ம மனிதனாக பிறந்ததற்கான காரணமே அதுதான் அப்படின்னு ஆசிரியர் சொன்னது அவனுக்கு அப்பதான் புரியுது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த மாணவனுடைய அந்த மனிதத்தன்மையை பாராட்டி எல்லாருமே உற்சாகமா கைவிட்டுறாங்க இல்லைங்களா. அதனால மாணவர்களாகிய நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாணவனுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் அப்படின்றது நாம் மட்டும் வளர்ந்தது நோக்கமே கிடையாது. அப்படிதாங்களா? நீங்க படிப்பதனுடைய நோக்கமே என்ன? பேசலாம். படிப்பதனுடைய நோக்கம் என்ன? நல்லா சம்பாதி. அதுதான் எல்லாருடைய நோக்கம். அதுதான் கீழே வந்துருக்குமா, நல்லா சம்பாதிக்கணும். அவ்வளவுதானே. எதுக்காக சம்பாதிக்கணும்? வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்துக்கணும். சரியா? வீட்டில் இருக்கிறவங்கள நீங்க ஏன் பார்க்கணும்? அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, நாம அவங்க என்ன பண்ணணும்? பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கலாம் சொல்லுமா? வேற பண்ணலாம், வேற யாரும் பார்த்துக்கலாம். தனியாக இருக்கிறவங்க பார்த்துக்கலாம், வயது முதிர்ந்தவர்களை பார்த்துக்கலாம். எந்த ஒரு உதவியுமே கிடைக்க பெறாதவங்க என்ன பண்ணலாம்? பார்த்துக்கலாம். அந்த சரி. இதனால நமக்கு என்ன நிகழ்வுன்னு நினைக்கிறீங்க? நான் நமக்கு என்ன பார்க்குறீங்க? வாய்ஸ் வந்து சத்தமே காணும். என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? குட் திங்ஸ் கிடைக்கிறது. இன்னொன்று வந்தோம் அப்படின்னா, மேலே இருக்கணும் அப்படின்னா நான் எங்கேயும் தனியாக இருக்கிற மாதிரி
மன அமைதி கிடைக்கும். சரியா? மன அமைதி கிடைத்தாலே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சூப்பர். சந்தோஷத்துக்கு தான் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா நம்ம கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் கோயிலா ஏறி இறங்குவதை விட இல்லாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் உதவி பண்றதுதான் எவ்வளவு சந்தோஷம். மிகப்பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தால நமக்கு என்ன வரும்? நல்ல தூக்கம் வரும். அதுதான் முக்கியம். இந்த தூக்கம் வருமா? மனசு கஷ்டமா இருந்தா தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? நாளைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான எக்ஸாம் ஏதாவது சப்ஜெக்ட் டீச்சர் சொல்லிட்டாங்க, அதை படிக்காம நம்மளால தூக்கம் வருமா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் மிஸ் திட்டுவாங்க, பயமா இருக்கும் இல்லையா? நல்லா படிச்சுட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? நிம்மதி கிடைக்கும். படிச்சுட்டோம், மிஸ் சொன்ன எல்லா ஒர்க்கும் படிச்சு நாளைக்கு என்ன பண்ணலாம்? பயம் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? அந்த நிம்மதி தான் மற்றவர்களுக்கு உதவி பண்ணுவதால் நமக்கு கிடைக்கும். இந்த உதவி என்பது பணம் பொருள் கொடுக்கிறது மட்டும்தான் உதவின்றது கிடையாது. சரியா? இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியல, புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? சொல்லி கொடுக்கலாம். எப்ப? தேர்வுக்கு முன்பாக. தேர்வுல என்ன பண்ணக்கூடாது? பையனுக்கு எக்ஸாம் எழுதிருக்கான் தான் அவனுக்கு எதுவுமே தெரியவே இல்லை, பார்த்தா ரொம்ப பாவமாக போயிடுச்சு, நான் அங்கே போய் அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா அது சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? எப்போ செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தர் மன கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? சொல்ல கை போட்டு பயப்படாத, தைரியமாக எப்போ இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணணும்? ஆறுதல் கொடுக்கணும், உற்சாகப்படுத்தணும். அந்த ஒரு ஒரு அரவணைப்பு தான் இப்போ எல்லாருக்குமே தேவைப்படும். சரிங்களா? நம்ம யார் கூட வாழ்ந்து போகிறோம்? மொபைல் கூட வாழ்ந்து போகிறோம், செல்போன் கூட தான் வாழ்ந்து போகிறோம். நல்ல பசங்க பார்த்தீங்கன்னா பார்க்கவே மாட்டீங்களா? உண்மையாலே பார்க்க மாட்டீங்களா? எப்பயுமே பார்க்க மாட்டீங்களா? அப்படியா? ஸ்கூல் முடிச்சு பார்ப்பீங்க. ஸ்கூலை பார்க்கறது அவ்வளோ பண்ணுவாங்க. மிஸ் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸ்கூல் வந்துருக்கா நம்ம இவ்வளோ மாணவர்களாக இருக்கீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையா? சரி, சந்தோஷம். சரி, அடுத்த ஒரு தலைக்கு போகலாமா? ரப்பர் பென்சில் எல்லாமே பார்த்துருக்கீங்க இல்லையா? ரப்பரும் பென்சிலும் பேசுகிறது. ரப்பர் பழைய ரப்பர் இருக்குல்ல, எரேசரும் பென்சிலும் பேசுகிறது. என்ன பேசிக்கிறோம்? என்ன பேசிக்கிறோம்? சரி, என்ன பேசிக்கணும்னு பேச பென்சில் சொல்லுவாங்க. ரப்பர்ல நான் ஒவ்வொரு முறை தவறாக எழுதும் போதும் என்ன திருத்தி புதிதாக எழுதி என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாயே, என்னை உற்சாகப்படுத்தும் வரை நீ அடிக்கடி கலைந்து கொண்டே இருக்கிறாயே, இது உனக்கு கடினமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரப்பரை பார்த்து பென்சில் கேட்டுச்சான். அதுக்கு ரப்பர் சொல்லிச்சான், நீ ஒவ்வொரு முறை தவறாக எழுதும் போதும் உன்னை திருத்துவதற்காக நான் என்னை கலைத்துக் கொள்வது எனக்கு வழி கிடையாது, அதை பற்றி எனக்கு பெருமை அப்படின்னு. நம்ம தப்பா எழுதி என்ன பண்ணுவோம்? தப்பா எழுதி என்ன பண்ணுவோம்? வச்சு அழிக்கணும் இல்லையா? அந்த தவறு பண்ண சூழலே இல்லாமல் எரிச்சல் என்ன பண்ணுது? அழிச்சிட்டு நமக்கு திரும்ப புதுசாக எழுதுவதற்கு என்ன பண்ணுது? வாய்ப்பை கொடுக்குது. ஆனால் எரிச்சல் என்ன பண்ணுது? கரையிட்டே வருது இல்லையா? தன்னை அழித்துக் கொண்டு பென்சில் அதனுடைய திறனை வெளிப்படுத்துவதற்கு ரப்பர் என்ன பண்ணுது? உதவி பண்ணுது. அதுக்காக ரப்பர் வருத்தப்படுறதா? வருத்தப்படுறது. இப்ப நீங்க எந்த அளவுக்கு தான் நீங்க உயர்வான நிலைக்கு போனீங்க அப்படின்னாலும் யார் உங்களுடைய உயர்வை பார்த்து படம் பண்ண மாட்டாங்க சொல்லும் போதும் சூப்பர்பா மிஸ் இந்த 3 பேர் மட்டும்தான் நீங்க எவ்வளவு உயர்வான பதவிக்கு போனாலும் உயர்வான நிலையில வாழ்ந்தாலும் எவ்வளவு அதிகமாக சம்பாதித்தாலும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உங்களை பார்த்து ஏன் அப்படின்னா பெற்றோரை பொறுத்தவரைக்கும் நீங்க அவங்களுடைய உயிர், ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க யாரு? மாணவர்கள் நீங்களும் உயிர் தான், எங்களோட உயிர் தான். நீங்க குழந்தைகள் தெய்வங்கள் உயிர். சரியா? ஏன்னா நீங்க மேல போக போக யாருக்கு அது பெருமை? அப்ப இருக்கக்கூடிய உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பு பண்ணிட்டு இருக்காங்க.
நல்லா படிக்கணும். அடுத்து மார்க் சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க உயர்ந்த அளவு மார்க் எடுக்க யாருக்கு பெருமை? மாவோட பேர் போனீங்க என்ன ஆகுது? வீணாகுது, பெருமையாகுது. நீங்க நல்ல மாணவர்கள் தான் வீணாகுவீங்க. நீங்க நல்ல மாணவர்கள் நல்லா என்ன பண்ணுவீங்க? உற்சாகப்படுத்தி கொண்டு வந்துருக்கீங்க. அடுத்து பார்த்தோம்னா அக்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய சக்கரவர்த்தி, இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தி அக்பர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அக்பர் எம்பரர் இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அக்பருடைய மிகச்சிறந்த மந்திரி யாரு? அக்பருடைய மிகச்சிறந்த மந்திரி மேலும் கொடுத்தலாமா? நல்ல மாணவர்கள் நல்லா படிக்கிறீங்க, நல்ல நம்ம பேச்சு கேட்கறதுக்காக மழையும் மழை எல்லாம் பேசுறாங்க. மழை எல்லாரும் பிடிக்குமா? எவ்வளவு பேருக்கு நிறைய பேர் பிடிக்கும்? எல்லாமே நினைக்கிறீங்களா? எவ்வளவு பிடிக்குமா? எவ்வளவு நினைக்கிட்டு மாப்ப போடலாம். ஓகேவா? சூப்பர். மழை பெய்யும் போது அனுபவிக்கணும். நம்ம அனுபவிக்க நினைக்கும் போது மழை என்ன பண்ணாது? டாக்டர் தீவிரம் அவருடைய மந்திரி சபைகள் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நந்தவனத்தை சுற்றி பார்க்கறதுக்காக போறாங்க. சரிங்களா? நந்தவனத்தில் என்ன இருக்கும்? பூக்கள். சரி, ஓகே. எல்லாருக்கும் என்ன பூ ரொம்ப பிடிக்கும்? அந்த நந்தவனத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ரோஜா தோட்டம் இருந்தது. அந்த ரோஜா தோட்டத்தை பார்க்கும்போது அக்பருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு மன அமைதி. இவ்வளோ அழகா இருக்கு ரோஜா அப்படின்னு பார்த்து ரொம்ப நேர்ந்துட்டாங்க. பார்த்தவங்க எல்லாத்தையுமே சொல்றாரு, இந்த நந்தவனத்தை மிகுந்த அழகாக்குவது ரோஜா மலர்கள் தானே அப்படின்னா இருக்கிற மந்திரிகள் என்ன பண்ண சொல்லுவாங்க? ஆமா தான் சொல்லுவாங்க. என்ன சொல்றது? ராஜா ராஜா சொல்றது பேச முடியுமா? பேசுறாங்க. என்ன சொல்றாரு? அடிப்பாரு என்ன பண்றாரு? ஜெயிலுக்கு போட்டு போச்சு, ஜெயிலில் போடுறாரு. அதை என்ன பண்ணலாம்? அவர் நல்லா இருந்தா நல்லா இருந்தா பண்ணணும், நல்லா இருந்தா சொல்லுவாங்க. ஆனா தீர்ப்பாளர் மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, ராஜா ரோஜா வந்து அழகாக இருக்கு இல்லைன்னா சொல்ற, ஆனா அந்த அழகை விட எனக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய ஆபத்து தான் தெரியுது அப்படின்னாரு. ராஜாவுக்கு புரியுது, அக்பருக்கு புரியுது. என்ன அந்த ஆபத்து அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய முக்களை சொல்றீங்களா அப்படின்னாரு. இல்லை அப்புறம் வேற என்ன அதுல இருக்கக்கூடிய செடியில் சொல்லக்கூடிய பூச்சிகள் அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னா இல்லை அதெல்லாம் அப்ப வேற ஏதாவது ஆபத்து சொல்றீங்க அப்படின்னாரு. ஆனா நாம வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசன் தெரியும். ஒரு மிகப்பெரிய அளவு நம்ம ஒரு செல்வம் சேர்த்தோம் அப்படின்னாலே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செல்வத்துக்கு பாதுகாப்பு. அப்புறம் அந்த உலகில் இருந்தவர்களா இருக்கணும், கல்வியில் இருந்தவர்களா இருக்கணும், வீரம் இருந்தவர்களா இருக்கணும். இந்த பாரத தேசத்துல மிகப்பெரிய அளவு நிலப்பரப்பு நம்ம வச்சிருக்கோம். அப்படி இதெல்லாம் இருக்கிறதுனால பிற நாட்டினுடைய அரசர்கள் நம்ம மேல போட்டு வந்து வர்றாங்க. அப்ப அந்த ஆபத்தை வந்து நம்ம எதிர்கொள்ளணும். அந்த ஆபத்து தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா சரி, அந்த ஆபத்தை வந்து எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கும்போது ஒரு மந்திரி சொன்னாரு, நம்மளதான் பெரிய அளவில் அம்புலாம் இருக்கு, வெளில அம்புலாம் இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தடுத்து பிடிச்சிடலாம் அப்படின்னா தீபாவளி சொன்னாரு. எல்லாம் அம்பு பிடிச்சா இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த கை என்ன ஆகும்? கழிவுக்கு அடுத்து என்ன பண்ண முடியாது? அம்பு எழுத முடியாது. அப்போ சோறு வந்துருச்சு அப்படிங்கும்போது எதிரிகள் அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள நுழைஞ்சு நம்ம பாக்கிடுவாங்க. என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். உடனே இன்னொரு சொன்னார், அப்படிதான் பெரிய வேர்க்கம் இருக்கு, வேர்க்கம் வச்சு எழுதணும் அப்படிங்கும்போது அவங்க இலக்கை ஈஸியாக அடிச்சிடலாமே அப்படின்றார். அந்த இலக்கை நோக்கி நம்ம எழுதும் போது அவங்க நலனுடைய வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா சரி, வேற எப்படிதான் பண்ணலாம் அப்படின்னா சமயோஜித புத்தி அந்த சூழலுக்கு செயல்படக்கூடியது மட்டுமே தான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்றாரு. எல்லாத்தையும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தீர்வு பெரிய மதிநுட்பம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. சமயோஜித புத்தி அந்த புத்தி இந்த புத்தி தான் இதை எப்படி நம்ம செயல்படுத்த முடியும்? அதனால இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அக்பர் சொன்னாரு, தீர்ப்பாக நீங்க மிகச்சிறந்த மந்திரி, மதிநுட்பம் வாய்ந்தவங்க எனக்கு தெரியும், ஆனா சமயோஜித புத்தி அப்படின்றது வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனால் அவன் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி ஒரு மன்னர் என்ன பண்ணிருக்காருன்னா மன்னர் வந்துட்டு இருந்தாரு. உடனே அங்கிருந்து எல்லாம் மாதம் ஓடிடுறாங்க. மன்னர் முதல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, நம்முடைய பட்டத்தை அவனுக்கு வந்து மதம் படிச்சு வேகமாக ஓடி வந்துருக்குது அப்படின்னா இது வந்து இருக்கக்கூடிய பகுதி. இப்போ மதம் சாதாரணமாக யானை வந்தாலும் அதிகமாக இருக்கும்,
யானைகள் பயந்து ஓடினா இந்த மனம் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி காப்பாற்றோம்னு சொல்லி பயம் வந்துடும். அதனால இருக்கக்கூடிய உடைவால் உதவிட்டு அப்படி பிடிச்சி நிற்கிறது இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே பிடிச்சி நிற்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும், அந்த மரமுடைய யானையை இருந்து அந்த உடைவால் தப்பிக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ண முடியல, அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஓடி வந்துட்டு பக்கத்தில் தீபாவளி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்த உடனே அவர் பார்த்தோம்னா ஒரு பூனை ஒன்று போச்சு. அந்த பூனையை பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா யானை தூக்கி போடுறாரு. பூனை என்ன பண்ணோம், பூனை மேலே வந்து என்ன பண்ணும், பூனைக்கு யானை மேலே ஏற ஆரம்பிச்ச உடனே யானைக்கு இப்போ எதிர்த்து இருக்கக்கூடியவங்களாம் மறந்து போச்சு. நம்ம முழுதில் யாரோ போட்டு பிராண்டிக்கிட்டே இருக்கிறானே பலிக்கிட்டே அவனை பிடிச்சி என்ன பண்ணணும், அடிக்கணும் அப்படின்னு துதிக்கையை பிடிக்கிட்டு பூனை பிடிச்சி அந்த பக்கம் ஓடுது. போன உடனே யானையினுடைய கவனம் முடிச்சு எங்கே வந்துச்சு அப்படின்னா பூனை வைக்கும். பூனை எங்கெல்லாம் ஓடுது, பின்னாடி என்ன பண்ணுது, யானை தொடர்ந்து ஓடிச்சு. மன்னரும் எல்லாருமே தப்பிச்சுட்டான். அதெல்லாம் மன்னர் வந்து உணர்ந்தான். சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு செயல்படக்கூடிய அறிவு தான் காப்பாற்றுமே தவிர ஆயுதம் என்ன பண்ணாது அப்படின்னா காப்பாற்றணும். சரியா? அதனால மாணவர்கள் நீங்க வந்து என்ன இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு சூழல் நடந்தாலும் அந்த சூழல் வந்து தப்பித்துக் கொள்வதற்கு, பிறரை காப்பாற்றப்படுவதற்கும் நீங்க என்ன பண்ணணும், பேசணும். சரியா? அதுல எந்த வகையில குறைவான பாதிப்பு வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், மற்றவங்களை காப்பாற்ற முடியும். சூப்பர். அந்த மற்றவங்களை காப்பாற்றுவது என்பதுதான் நாம கற்ற கல்வியினுடைய பயனே. அதுதான் கல்வியினுடைய பயன் என்ன, பிறருக்கு உதவி பண்ணணும், பிறருக்கு பயன்படணும். சரியா? அது வந்து நம்ம ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம் எல்லாத்தையுமே நமக்கு எது கற்றுக்கொள்வது, கல்வி. நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி தான் உங்களுக்கு என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமே கொடுக்குது. அதனால நீங்க இந்த கல்வியை வந்து எப்படி கற்றுக்கணும், ஹாப்பியாக கற்றுக்கணும், ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணும். ஜப்பான் நாடு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஜப்பான் நாடு எங்க இருக்கு, அது இருக்கிறது இங்கதான் இருக்கு. வேற வேற மாதிரி போயிடுச்சா, ஜப்பான் இருக்கிறது அங்கே இருக்கு. சரியா? ஆஸ்திரேலியா இருக்கு, அதுவும் ஆஸ்திரேலியா இருக்கிறது அங்கே இருக்கு. அங்க இருந்து ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜப்பானுக்கு போறாங்க. எதுக்காக ஜப்பானுக்கு போறாங்க அப்படின்னா, இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் முறைகளை ஆய்வு பண்ணுறதுக்காக போறாங்க. போன உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் பார்த்தாலுமே வயசு என்னன்னு கேட்டால் 110, 120, 140 வயசு இப்படிதான் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு தான் இருக்கும். ஆனால் கேட்டீங்க அப்படின்னா 110 வயசு, 140 வயசு தான். உங்களுக்கு முடிஞ்ச புரியுது ஆராய்ச்சியில் இருக்கு. என்ன மாதிரி இவ்வளோ வயசோட இருக்கீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களை இளமையாக இருக்கீங்க, எப்படி உங்களை சாத்தியப்படுது அப்படின்னு போதுன்னா அவங்க ஒரு நுட்பத்தை சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுடைய மனதிற்கும் மூளைக்கும் ஒருவாத, அதாவது பிடிக்காத எந்த ஒரு செயலையும் எப்போதுமே செய்ய மாட்டோம் அப்படின்னா. புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை நீங்க செய்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய மூளையினுடைய செயல்பாட்டையும் செல்களையும் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கும். அந்த கட்டாயப்படுத்துதல் என்பது உங்களுக்கு வயது மூச்சியை கொடுத்துரும். சின்ன வயசுல பெரிய போட்டு என்ன பண்ணோம், கொடுத்துரும். அந்த நுட்பத்துக்கு பேரு இக்கிகாய் அப்படின்னு ஒரு மிக ஃபேமஸான புத்தகம். அந்த புத்தகத்தை தான் சொல்லியிருப்பாங்க, மனதுக்கு பிடித்த செயல்கள் செய்ய வேண்டும் தவிர மனதுக்கு பிடிக்காத செயல்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செயல் எது, விளையாடுறது. அடுத்தது படிக்கிறது. சரியா? படிக்கிறது யார் யாரெல்லாம் பள்ளிக்கு காலையில் கிளம்பி வருவது எனக்கு ரொம்ப பிடித்த செயல், நான் மிகுந்த ஈடுபாட்டோட தான் வரேன் அப்படின்னு உங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு யாரும் கையை தூக்கல அப்படின்னா மேடம் தப்பாக நினைக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன், அடுத்த நல்ல மாணவர்கள் படிக்கணும்னு சொல்றேன். எல்லா மாணவர்களும் சந்தோஷமா வருது. அப்ப சந்தோஷமா நீங்க வரீங்க அப்படிங்கும் போது ஆசிரியர்கள் மிஸ் எல்லாம் நடத்தக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுல ஏதாவது காம்ப்ளிகேட்டடா இருக்குமா, புரியாத ஏதாவது இருக்குமா, எல்லாமே என்ன பண்ணீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, ரொம்ப கவனிச்சு பண்றீங்க, ஆர்வமா பண்றீங்க. ஆர்வமா என்ன பண்ணுவாங்க, மென்மேலும் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க ஆர்வத்தோட ஒரு செய்யக்கூடிய சார் உதாரணத்துக்கு டிவியில் ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறீங்க, எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், இந்த வயசுல நல்ல
எந்த பாட்டும் தெரியாது, ஹைட் பத்தாது, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. ஹைட் பத்தாது. நான் சொன்னா என் வயசு பரவாயில்லையா? இதுவும் கடந்து போகும்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டீங்களா? அந்த பாட்டு எல்லாத்தையும் கேள்விப்பட்டீங்களா? பாடுவீங்களா? இந்த பாட்டை பாடுவதற்கு எத்தனை முறை நீங்க அந்த பாட்டை கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணீங்க? அந்த பாட்டை ரிப்பீட்டா கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணீங்களா, அல்லது பாட்டு பாடும்போது அப்படியே காதல கேட்டு கேட்டு போய் பதிஞ்சிச்சா? கேட்டு கேட்டு பதிஞ்சிச்சு. பாடம் படிக்கும்போது என்ன பண்ண புக் வச்சுட்டு ஒன்ஸ் அப்பான் எ டைம் லவ் வாஸ் லிவ்ட் இன் சைனா சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தீங்க பாட்டை. இதை மனப்பாடம் பண்ணீங்களா? நீங்க போகும்போது வரும்போது காதல கேட்டு கேட்டு என்ன பண்ணிடுச்சு? மூளையில போய் பதிஞ்சிச்சு. எப்போ அந்த பாட்டை கீழே போனோம் நீங்க என்ன பண்ணீங்க? கூட செஞ்ச அப்ப அந்த பாடல் கேட்பது என்பது உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு? ஹாப்பியா இருக்கு, ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கு. சரியா? இது மாதிரி பிடித்த விஷயங்களாக நீங்க படிக்கக்கூடிய பாடங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு வினாவிற்கான விடையையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாமுக்கு படிக்கிற அதே கொஸ்டின் ஆனுவல் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவோம்? திரும்ப என்ன பண்ணிட்டு நம்ம தான் அப்பதான் படிக்கணும், புதுசாக படிக்கிற மாதிரி படிக்கணும். அப்படிதானே? யாரும் பண்ணுறது என்ன பண்ணுறது ரொம்ப என்ன பண்ணீங்க? ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது. ஒரு சின்ன வயசுல இவ்வளோ பெரிய புத்தகத்தை வந்து படிக்க சொல்றாங்க, மிஸ்ஸும் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, வீட்டில் அப்பா அம்மாவும் டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படிதான் படிக்கிறது, லைஃப்ல எப்படிதான் போடுறதுன்னு என்ன பண்ணுறீங்க? ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதா? ஸ்ட்ரகிள் ஆகுதா? அதனால படிக்காம இருக்கலாமா? படிக்கலாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? அதனால புத்தகத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரொம்ப பிடிச்ச விஷயமா மாற்றணும். சரிங்களா? இது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு முயற்சி இருக்கு. சரியா? இதை நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கணும். புத்தகத்தை கையில் எடுத்த உடனே டேரக்டா என்ன பண்ணக்கூடாது? படிக்க போயிடும். அந்த புத்தகத்தை அன்பா தலைப்பு பக்கத்தில் வாங்கி தலைப்பு இல்லையா? அது மாதிரி புத்தகத்தை அருமையா தலைப்பு கொடுத்து இந்த புத்தகம் என்னுடைய வளர்ச்சிக்காக தான் பயன்படுது. இந்த புத்தகத்தின் மூலமாக நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கேன். என்னுடைய மூளையையும் என்னுடைய தகுதியையும் மேலும் மேலும் வளப்படுத்துவதற்கு இந்த புத்தகம் எனக்கு உதவி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த புத்தகத்திற்கு நன்றி என்று சொல்லிட்டு படிச்சு பாருங்க. ரொம்ப அருமையா புரிய ஆரம்பிக்கும். இது ஏன்னா உங்களுடைய மென்டல் செட்டப் வந்து நீங்க இதை ரொம்ப எளிமையா உள்ள கொண்டு போக ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? ஒன்றும் உங்களுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மிஸ் டெய்லி டெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்கன்னு வைங்களா. இப்போ 4 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரியாக படிச்சிருக்கீங்க. சரியா? இப்போ இதற்கு மேலே கூடுதலாக ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் படிக்க போறீங்க. படிக்கலாமா? 4 கொஸ்டின் மிஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு கொஸ்டின் நீங்களாம் ஏன் போகிறோம், ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க. இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு 3 மாதத்துக்கு மேல அந்த புத்தகத்துல படிக்கிறதுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குமா? இருக்கு. ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கீங்க? எல்லா கொஸ்டினுமே படிச்சு முடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிடித்து படித்து முடித்த ஒரு புத்தகத்தை பார்த்து உங்களுக்கு பயம் வருமா? பிடிச்ச வேலை செய்யும் போது என்னைக்காவது நம்ம பயப்படுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். சினிமாவுக்கு போகும்போது பயப்படுவோமா? ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது பயப்படுவோமா? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் போது பயப்படுவோமா? உங்களுக்கு எல்லாரும் சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பிட்டு மாடலாம் முடிச்சு விளையாடுவோம் இல்லையா, அப்பெல்லாம் பயப்படுவோமா? ஆனால் பாட புத்தகத்தை பார்த்தா பயம் வருதா? ஏன் பயம்? பாடம் என்பது உங்களுடைய மனதில் எப்படி பதிஞ்சிருக்கு? ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியா அது கூட அட்டாச் ஆக முடியாது. நம்ம ஃப்ரெண்டுக்கு அட்டாச் ஆகிற மாதிரி புக்கில் என்ன பண்ணல, அட்டாச் ஆகல அப்படின்னு அந்த ஒரு திங்கிங் தான் உங்களை என்ன பண்ணுது, ரொம்ப கடினமாக மாற்றுது. சரியா? இன்னொரு பார்க்கலாமா? மகாபாரத
இந்த 18 நாள் போர் நடக்கும் இல்லையா? அந்த போர் தான் மகாபாரத கதையை போற மையமா வச்சு வரதான், இந்த போர் மையமா வச்சு வரதான் இல்லையா? அந்த போர், இந்த போர் யார் யாருக்கு நடந்தது? பாண்டவர்களுக்கும் திரௌபதிகளுக்கும். சூப்பர் சூப்பர், அதெல்லாம் சொல்றேன். ஓகே, அந்த பாண்டவர்கள் முதன்மையா போர்ல இருந்து கலந்துக்கிட்டது யாரு? அர்ஜுன். பாண்டவர்கள் அர்ஜுன். அந்த சரியா? இப்போ கௌரவர்கள் பக்கம் இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி உள்ளவங்க ஒரு கேரக்டர் யாரு? கர்ணன். கல்கி படம் பார்த்தீங்க இல்லையா? கல்கி படம் பார்த்தீங்களா? அதில் கடைசியா பிரபாஸ் அடிபட்டு நிற்கும் போது மேலே வந்து ஒருத்தர் வருவது இல்லைங்களா? வருவது இல்லையா? யார் வருவோம்? அந்த வருவார் இல்லையா? அந்த மேல இருந்து வருவார் இல்லையா? அந்த பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? சரி, படம் பார்க்கலாம், வாய்ப்பு இருந்தால் அந்த படம் பார்க்கலாம். அதில் பாண்டவர்களில் அர்ஜுனன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர், மிகச்சிறந்த வில்லாளி. வில்லுக்கு அப்படின்னா அர்ஜுனன் அணிச்சு கொள்வதற்கு ஆளே கிடையாது. சரிங்களா? அர்ஜுனனுடைய தேரை ஓடிக்கொண்டு போவது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. கண்ணன் இருக்காங்க இல்லையா? கிருஷ்ண பரமாத்மா அவர் ஓடிட்டு போவார். அந்த பக்கம் கர்ணன், அவனோட மிகச்சிறந்த போர் வீரர், மிகச்சிறந்த வில்லாளி. இப்போ கர்ணன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு அம்பு இருக்கணும். கர்ணன் விடக்கூடிய அம்பு அந்த அர்ஜுனனுடைய தேரை ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டுச்சு. இப்போ எந்த அளவுக்கு போர்ஸா இருக்குதுன்னு பாருங்க. அந்த அர்ஜுனனுடைய தேரை விடக்கூடியது இந்த பிரபஞ்சத்தையே படைத்த கிருஷ்ண பரமாத்மா. அந்த மேல பறக்கக்கூடிய கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய கொடி பறந்துருக்கு. கர்ணனுடைய யாருமே கிடையாது, சாதாரணமாக தேவை ஓடிட்டு போறாங்க. அங்கிருந்து அர்ஜுனன் அடிக்கிறான். அந்த வில்லு அது என்ன பண்ணுச்சுன்னா 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அந்த தேரை கொண்டு போய் விட்டுருச்சு. உடனே அர்ஜுனனுக்கு பெரிய சந்தோஷம். அதெல்லாம் தூக்கி விட்டு, கிருஷ்ணா பார்த்தாயா, நான் வெட்டக்கூடிய ஒரு அம்பு 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் கண்ணா போட்டுருக்கு, எவ்வளவு நான் திறமையான பார்த்தியா அப்படின்னாரு. உடனே கிருஷ்ண பரமாத்மா ஒன்றுமே சொல்லவே இல்லை. அப்படியே பார்த்தாரு, அர்ஜுனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் ராமாவதார காலத்திலே வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு ரகசியம் நான் சொல்லாம வந்துட்டேன், அதனால நான் இப்போ சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கீழே இறங்கிட்டார். இறங்கின உடனே நான் கொடி பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா? கொடி பார்த்து நான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. நீ சண்டை போட்டுட்டே இருப்பான் நம்மளான்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. போன உடனே கர்ணன் என்ன பண்ணார்? 5 கிலோமீட்டர் கண்ணால சும்மா இருப்பாரா? அவர் இப்போ என்ன பண்ணாரா? சும்மா ஒரு அம்பு எடுத்து திரும்ப அடிக்கிறாரு. அடிச்சு அடி அர்ஜுனோட தேர் வந்து 150 கிலோமீட்டர் கண்ணால போய் ஆச்சு. அவன் போய் அங்க கீழே விழுந்தது. அவனோட கிரீடம், இந்த வில்லு, அம்பு எல்லாத்தையும் ஒரு இடமா போய் தேடி எடுத்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் திரும்ப வந்துடுறாரு. என்ன சொல்லுதுன்னா, மத்தியம் மிகச்சிறந்த வில்லாளியாச்சு, ஏன் இந்த மாதிரி கீழே விழுந்துடுறாரு அப்படிங்கும் போது ஒன்றும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கர்ணன் அந்த ஒரு அம்பு அடிச்சான், என்னை எவ்வளோ தூரம் ஒன்று தள்ளி விட்டுருச்சு அப்படின்னா. அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாங்களா, அர்ஜுனா உன்னுடைய தேரை ஓட்டி கொண்டிருப்பது இந்த பிரபஞ்சத்தை மட்டும் இல்லாமல் அனைத்து லோகங்களையும் படைத்த கிருஷ்ண பரமாத்மாவையும் நான். மேலே இருக்கக்கூடியது ஆஞ்சநேயர், வாயுபுத்திரனுடைய மகனான ஆஞ்சநேயர். இவ்வளவு சக்திகள் இருந்தே உன்னுடைய தேரை 10 கிலோமீட்டர் நடத்தக்கூடிய அளவுக்கு சிறந்த திறமையாளன் இருக்காங்கன்னா அவன் கர்ணன், அவன் தான் மிகுந்த திறமைசாலி அப்படின்னா. இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணி வரக்கூடியவர்களுக்கு வரக்கூடியவர்கள் திறமை அப்படின்றது கிடையாது. எதுவுமே இல்லாம ஒருத்தன் வர பார்த்தீங்கன்னா அவங்க தான் திறமைசாலிகள். இப்போ நகர்ப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து வகையான வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை பெரிய அளவுல ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை கொண்டு போய் ஜாயின் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நாம எந்த பகுதியில் குடியிருக்கோம்? ஒரு கிராமமும் நகரத்துக்கும் இடப்பட்ட ஒரு சின்ன பகுதியில் குடியிருக்கோம். இப்போ இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் யாரோட கூடி போடணும்? டவுன் இருக்கக்கூடிய மாணவர்களோட கூடி போடணும். அப்போ வல்லவனுக்கு வல்லவன் யாரு? நீங்க தான். சரியா? வல்லவனுக்கு வல்லவன் யாரு? நீங்க தான். அப்ப நாம எங்க இருந்து எதை செய்யணும் அப்படின்றது முக்கியம் கிடையாது, அந்த செயல்பாட்டை எப்படி செய்யணும் அப்படின்றதும். சரியா? உங்களுக்கு போட்டியாளர்கள் யார்? உங்களுக்கு போட்டியாளர்கள் நீங்க தான். சரியா? இந்த எக்ஸாம்ல எடுத்த மார்க்க அடுத்த எக்ஸாம்ல அதை யார் பீட் பண்ணணும்? நீங்க தான் பீட் பண்ணணும். உங்களுக்கு போட்டியாளர்கள் நீங்க மட்டும்தான். நீங்கள் மனதை வைக்கணும் மட்டுமே என்ன பண்ண முடியும்? மார்க் வாங்க முடியும், நன்றாக படிக்க முடியும். சரியா? அப்ப நமக்கு வல்லவனுக்கு வல்லவன் எங்க உண்டு? கையெழுத்து உண்டு. அதை என்ன பண்ணணும்? அந்த
நீங்களும் பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன், ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருக்கேன். சரியா? சுவாமி விவேகானந்தர் மிக சிறந்த ஞானி. சரியா? அவருக்கு ஒரு முறை அவர் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தார். தெருவில் நடந்து போயிட்டு இருந்தால் அங்கே ஒரு 3 சிறுவர்கள் உங்களை மாதிரி ஒரு 10-12 வயசு சிறுவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கேருந்து கல் எடுத்து மரத்தில் இருந்து புளியங்காய் அடிச்சிருக்காங்க. புளியங்காய் வந்து பிடிக்கும் இல்லையா? எப்படி இருக்கும்? அதை புளிப்பா அப்படி வச்சு முடியும் பெருசாக இருக்குமா? அந்த அங்கேருந்து அடிக்கவே முடியும். இவர் பார்த்துட்டே போனால் 3-4 முறை நல்லா படிக்கிறாங்க, அடிக்கவே முடியாது. விவேகானந்தர் பார்த்துக்கும்போது நம்ம சிறுவர்களே கொஞ்சம் முழு கவனத்தோட உங்களுடைய இலக்கை நோக்கி கல்லை எறிங்க, அடிச்சிடலாம் அப்படின்றாரு. நீங்க சிறுவர்கள் என்ன சொல்றீங்க? இது மாதிரி நான் உங்களுக்கு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்டா அடிச்சதில்லை, நீங்க அடிச்சாடுன்னு சொல்றீங்களா இல்லையா? நீங்க இவ்வளவு வேகமா தம்பி நீங்க அடிப்போம்னு சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்றீங்களா? அப்ப இவருக்கு விவேகானந்தர் சொல்லி நீங்க அடிச்சுட்டாடுங்க அப்படின்னு விவேகானந்தர் கல்லை எடுத்தாரு, இலக்கை அடிச்சாரு, திரும்ப விழுந்துச்சு. ஏதோ ஒரு தடவை தெரியாம அடிச்சு திரும்ப இன்னொரு தடவை அடிக்கிறாங்க, திரும்பவும் அடிச்சாரு, திரும்பவும் விழுது, திரும்பவும் அடிக்கிறாரு, திரும்பவும் விழுது. அப்ப அடிக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சிறுவர்களும் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அவங்க எப்படி இதுக்கு சாத்தியம் அப்படிங்கும்போது பெருசா ஒன்றும் கிடையாது தான், உங்களுடைய எண்ணமும் அதனுடைய இலக்கும் ஒரே நோக்கில் இருக்குதுன்னா அடிச்சதான். சரி, பிள்ளைங்களை அடிச்சிருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து 2 துணியை வந்து குருவி எடுக்கிறாங்க. சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுவர்கள் குழந்தைகளே, என்னுடைய இலக்கை அடிப்பதற்கான சக்தி எனக்கு இருக்கின்றது எனக்கு தெரியும். அதை உங்களிடம் நிரூபிப்பதற்காக உயிர்களை கொல்ல வேண்டியது என்னுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முத்துமதி சொல்லி எனக்கு சொல்றாங்க. சரிங்களா? நாம பிறருக்கு எப்படி பயன்படணும்? பயனுள்ள வகையில பயன்படணும். யாரையும் என்ன பண்ணக்கூடாது? துன்பப்படுத்தக்கூடாது. உடல் அளவிலும் மனதளவிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? துன்பப்படுத்த கூடாது. அப்ப நாம ஒரு தகுதியோடு இருக்கணும் அப்படின்னா நாம பிறகு என்ன பண்ணலாம்? நம்ம செய்ய சொல்லலாம். ஒரு சுவாமி விவேகானந்தர் ஒரு அம்மா அவங்களுடைய குழந்தையை கூட்டு வந்து, சுவாமிஜி எனக்கு வந்து என் பையன் இவனுக்கு வந்து நிறைய இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, நீங்க கொஞ்சம் சொல்லி அவனுக்கு புத்தி வச்சுக்கோங்க அப்படின்னாரு. சுவாமி இந்த பையனை கூட்டாரு, நிறைய இனிப்பு சாப்பிடுறப்பா அப்படின்னாரு. சுவாமி சாப்பிடுறோம் அப்படின்னாரு. இந்த தலையை கொடுத்துட்டு போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாரு. திரும்ப அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க. 15 நாள் கழிச்சு திரும்ப கூப்பிடுறாங்க. கூட்டம் வந்து திரும்ப அந்த பையன் என்ன பண்ணுறது, பையன் சொல்லி நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு கூட்டு மடியில் உட்காந்து தலையை கொடுத்துட்டு இனிமேட்டு இனிப்பு நிறைய சாப்பிடாதா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அது அம்மாவுக்கு ஒன்றுமே புரியுது. சுவாமிஜி இது நீங்கள் நான் முதல்ல கூட்டம் நினைக்க சொல்லியிருக்கலாமே, இப்போ ஏன் 15 நாள் கழிச்சு வந்து சொல்லிக்கிறீங்க அப்படின்னாங்க. அது சுவாமிஜி சித்திக்கிற சொன்னாங்க. அதில் இல்லைம்மா நீங்கள் முதல்ல கூட்டு வந்தப்ப எனக்கே இனிப்பு நிறைய சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. அப்போ நானே இனிப்பு சாப்பிட்றதும் நான் இன்னொரு எப்படி நான் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அதை விடுவதற்கான கால இடைவெளி தான் 15 நாள் தேவைப்படுது. இப்போ நான் இனிப்பு வந்து நான் சாப்பிட்றது கிடையாது, அதனால என்னால் இனிப்பு சாப்பிடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னா. அப்போ ஒரு செயலை மற்றவங்களை செய்யாதீங்கன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த செயலை நாம என்ன பண்ணணும்? செய்யாமல் இருக்கோம். நாம என்ன பண்ணணும்? முழு கல்வி வாய்ந்தவர்களாக இருக்கும். நாம அதை என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அந்த சரியா? இறுதியா ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கலாமா? ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கலாமா? போதுமா? பேசுமா? காசி விஸ்வநாதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசி விஸ்வநாதர் அப்படின்றது யாரு? சிவபெருமானுடைய ஒரு சரியா? அந்த காசிநாதன் முழுக்க யாருடைய கட்டுப்பாடு வரணும்? அந்த விஸ்வநாதன் சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய கட்டுப்பாடு. அந்த சிவபெருமானுக்கு ஒரு நாள் வித்தியாசமான ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, நாம ஏன் ஒரு நாள் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது? எப்படி ஆசை? பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆசை. இன்னும் கடவுளே என்ன பண்ண மாட்டாங்க? பிச்சை எல்லாம் கேட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க. இது சிவபெருமானுக்கு தெரியல. சரி ஒரு நாள் கேட்ட மாட்டை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்ட போயிட்டாரு. காலையில இருந்து போய் எல்லாரையும் தாயே பிச்சை அம்மா பிச்சைன்னு சொல்லி கை நீக்கிட்டே இருக்கிறாரு. வழக்கமா எல்லாருமே என்ன சொல்றாங்க? அப்படி போய் அப்படி வீடு பார்ப்போம், அப்படி வீடு பார்ப்போம், நாம சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் சொல்லி அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. சாயந்தரம் பொழுதுதான் விழுந்துச்சு, சூரியன் இறங்கக்கூடிய நேரம், மறையக்கூடிய நேரம். அப்ப கடைசியா போய் என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபெருமான் பசி தாளம் கலைத்து போய் ஒரு ஓரமா போய் உட்கார்றாரு.
உட்காரும்போது அந்த இடத்துல உடல் கைகள் முழுக்க புண்ணால் நிறைய புண்ணு ரத்தம் வெளியே செல்லக்கூடிய அளவில் மிகுந்த அளவு புண்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த அமர்றார். கைகள் எல்லாமே ஒரு துணி போட்டு கட்டிட்டு ரத்தம் ஒழிக்கிட்டே இருக்கு. அவர் கையில் ஒரு சாப்பாடு இருக்கிறார். அந்த சாப்பாடை பக்கத்தில் சிவபெருமான் வந்தது இல்லையா, அவருக்கு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்றார். நாம என்ன பண்ணுவோம், வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏதாவது வந்தா வாங்குவோம். இவரு அதை வாங்கிட்டு ரொம்ப பசியா இருக்குப்பா அந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரர் சிவபெருமானுக்கு கொடுக்குறாரு. சிவபெருமானால் அவருக்கு தெரியாது கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சாப்பாட்டை கையில வாங்கிட்டு சிவபெருமான் கேட்கிறாரு, நான் யார் உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. அது தெரிஞ்சு நான் என்னப்பா பண்ண போறேன், சாப்பிடு அப்படின்றாரு. இல்ல திரும்பவும் கேட்கிறாரு, நான் யார் உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. சரி தேவையில்லைப்பா, நீ முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாரு. சரி சிவபெருமானும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு கேட்கிறாரு, இப்போ நான் யார் தெரியுமா அப்படின்றாரு. இந்த மூணு உலகங்களையும் என்னையும் சேர்த்து படித்த என் அப்பன் காசி விஸ்வநாதன் தவிர வேறு யாரால நீ இருக்க முடியும் அப்படின்றாரு. ஒரு சிவபெருமானுக்கு திருவாரூர் எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னாரு. என்னை தொடவும் பார்க்கவுமே தயங்கக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த காசி நகரத்துல என் கையால கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுறேன் அப்படின்னா அது என்னுடைய அப்பன் காசி விஸ்வநாதன் தவிர வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னு. சரியா, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்வதற்கு விண்ணிலிருந்து காசி விஸ்வநாதர் கிருஷ்ண பரமாத்மாவா வரணும் அவசியமே கிடையாது. சரியா, மனசு இருந்தா போதும். நாம யாரு? மனசு இருந்தா நாம நீங்க யாரு? காசி விஸ்வநாதர் தான், கிருஷ்ண பரமாத்மா. கொடுக்கணும் எண்ணம் மட்டும் என்ன இருக்கணும்? இருக்கணும். சரியா, கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? பணம் யார் தருவாங்க? யார் தருவாங்க? ஓனர் தருவாங்க. ஓனர் எதுக்கு நமக்கு தருவாங்க? எதை வச்சு நமக்கு பணம் தருவாங்க? ஓனர் வேலை செஞ்சா. சரி, வேலை எப்படி கிடைக்கும்? நல்லா படிச்சா. நல்ல படிப்பு எங்க கிடைக்கும்? நல்ல பள்ளியில. நல்ல பள்ளி எந்த பள்ளி? அந்த பள்ளியை பற்றி இருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்க தான். அப்ப நீங்க உங்களுடைய தகுதியை மென்மேலும் வளர்த்துக் கொண்டு உதவக்கூடிய வகையில வரணும் அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையா என்ன தேவை? கல்வி தேவை. எதனுடன் இணைந்த கல்வி தேவை? ஒழுக்கத்துடன் இணைந்த கல்வி தேவை. ஒழுக்கம் தான் நீங்க என்ன பண்றது? ரொம்ப முக்கியமான ஒன்றாக. சரியா, அந்த ஒழுக்கம் அப்படின்றது உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலைகளை சரியாக செய்வது. சரியா, பெற்றோருக்கு மதிப்பு கொடுத்து நடத்தணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது சக மாணவர்களுக்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும். சரியா, நாம உதவி செய்யணும். அதுக்கு பலன் நாம் என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்த்து கொண்டு இருக்க கூடாது. ஒரு முறை மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர், மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர். அந்த ஓட்டப்பந்தய வீரர் அவருக்கு கேன்சர் வந்துச்சு. இந்த நோய் வந்துச்சு, கேன்சர் நோய் வந்துச்சு. அவருடைய இறுதிக்கட்ட அறுவை சிகிச்சைக்காக கூட்டப்படுறாங்க. கூட்டு போகும்போது அவங்க மீடியாலாம் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரராக இருக்கீங்க, இந்த நேரத்தில் இறைவனை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டும் அல்லது திட்டணும்னு தோணுதா அப்படின்னு கேட்கிறாங்க. இறுதிக்கட்ட ஆபரேஷன். இந்த ஆபரேஷன் அவர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 99% கிடையாது. சரியா, அப்படி நீர் போகுது அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே யார் மேல கோவப்படுவோம்? யார் மேல கோவப்படுவோம்? படைத்து இறைவன் மேல கோவப்படுவோம். ஏன்னா இந்த மாதிரி என்ன சாகடிக்கக்கூடிய அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவர் சொல்றாராம், ஏறக்குறைய ஓட்டப்பந்தயத்தில் மிகச்சிறந்த உலகம் போற்றக்கூடிய வகையில என்ன இறைவன் தான் உண்டாக்கி கொடுத்தார். அந்த ஓட்டப்பந்தயத்தின் மூலமாக ஏறக்குறைய 450 கோடி ரூபாய் அது மூலமா எனக்கு சம்பாதிப்பு பணத்தையும் எனக்கு அவர் தான் கொடுத்தார். நான் அப்பெல்லாம் கேட்கல, ஒய்ஃப் ஆர்மின்னு சொல்லி அப்ப கேட்கல. எனக்காக எதுக்காக எனக்கு இந்த பணத்தை நீங்க கொடுக்குறீங்க, எவ்வளவு போய் சொல்லி அப்ப நான் கடவுள் போய் நான் கேட்க கிடையாது இல்லையா? இப்ப எனக்கு இந்த பாதிப்பு கொடுக்கும் போது நான் போய் கடவுளை எந்த முகத்தை வச்சுக்கிட்டு கேட்போம் அப்படின்னா
மற்றவங்க பழைய போட்டு நாம என்ன பண்ணிக்கிறோம், தப்பிச்சு போகிறோம். அப்ப எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கட்டாயமா இருக்கு. சரியோ தவறோ நடந்துருச்சு, அது என்னால நடந்துச்சு, இனிமேல் நிகழாமல் நான் என்ன பண்றது, என்னை மாற்றிக் கொள்கிறேன் மன பக்குவமும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே கொண்டு போய்க்கிறது. சரிங்களா? ஒரு கிராமத்துல செம மழை, பெரிய மழையெல்லாம் மழையே கிடையாது. மழை இருக்கு, 2 நாள் இல்லை 2 நாள் இல்லை, ஒரு வாரம் 7 நாள் மழை விடாம பெய்ஞ்சிட்டே இருக்கு. பேர் வந்து ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா போயிடுச்சு. இவ்வளோ மழை பெய்யா ஊரே வெள்ளக்காரா இருக்கு, நாமெல்லாம் எங்க போய் பாதுகாப்பா இருக்கிறது கேட்ட உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வந்து மாமெல்லாம் கோயிலில் போய் தஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் தஞ்சம் பண்ணிட்டாங்க. அப்பயும் மழை நிற்கவே இல்லை. மழை நிற்காம பெய்யவும் இந்த மழையை நிறுத்துவதற்கு எப்படி பண்ணாலும் யாருக்குமே காரணம் புரியல. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு வயசான பெரியவர் சொல்றாரு, இது மாதிரிலாம் நான் சின்ன வயசா இருக்கும் போதும் இந்த நம்மளுடைய ஊர்ல பெரிய அளவில் மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பக்கத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கக்கூடிய ஆவணத்தை போய் கூப்பிட்டு வரணும். அதுல குழப்பம் போது யார் கெட்டாங்களோ அவங்க மேல இடி விழுந்து அவங்க இறந்துருவாங்க, மழையும் நின்றுடும் அப்படின்னாங்க. இதுதான் கான்செப்ட் ஆகுது. சரியா? இப்ப இந்த பக்கம் மேலே கோயிலுக்குள்ள 3 பேர் உட்காந்துருக்காங்க. அங்க ஆவணம் அங்க இருக்கு, போய் 30 தான் தொடரும். நம்ம எல்லாருமே போய் தொடரும் வைங்களா, என்ன நினைப்போம் போய் சொல்லுவோம், மழை நிற்கணும் போய் சொல்லுவோம். இடி நம்ம மேல இடி சொல்லக்கூடாது, நம்ம மேல இடி விழுந்து எல்லாரும் நினைச்சுவாங்க, கெட்டவங்க நினைச்சுவாங்கன்ட்டு போய் எல்லாரும் போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க. கடைசியா ஒரே ஒரு ஆள், என்ன மாதிரி ஒரே ஒரு ஆள், நான் மட்டும் அங்கே தனியாக நின்றுருக்கேன். எல்லாரும் எப்படி பார்ப்பீங்க, ஆனால் அயோக்கிய பயிலே நீ இருக்கிறதுனால தான் மழை நிற்கவே இல்லை, நீ போய் முதலே சொல்லிருந்தீங்கன்னா உன் மேலே நிற்க விட்டுருக்கோம், மழை நின்றுன்னு சொல்லி எல்லாருமே போயிருக்கோம். அவங்க மேலே பழைய போட்டு தப்பிச்சிருந்துருக்கலாம். இப்படிக்கு வேற வழியே இல்லை, எல்லாரும் போட்டு மேலே நின்றுருக்காங்க. இவன் போயே அவன் போகல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே பிடிச்சி தள்ளிடுவாங்க. இவன் போய் தயங்கி என்ன இந்த வயசுனால இப்படி சோதம் வந்துச்சு அப்படின்னு போய் தயங்கி போய் மரத்தை சொல்றான். பெரிய அளவு டமான ஒரு பீ சத்தம் கிடைச்சு, இடி விழுந்தது மேடம். இடி எங்க விழுந்துருக்கு, மேடம். அப்ப அந்த ஒரே ஒரு நல்லவனை காப்பாற்றுறதுக்காக தான் இடி என்ன பண்ணிருக்கு, அவ்வளவு நேரம் விடாமல் இருக்கு. அததான் அவை விளையாட்டு சொல்லுவாங்க, நெல்லுக்கு இடைத்தேடி வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் வாங்கிய புசியுமா தோன்றுவதில் நல்லாறு போவதே அவர்களுக்கு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னாங்க. இந்த நல்லவரை இயற்கை எவ்வளவு போராடி. சரிங்களா? இந்த நல்லவர்கள் யாரு, நீங்கள் தான் அந்த நல்லவர்கள். நல்லவர்களாக இருப்பீர்கள், நல்லவர்களாக வாழ்வீர்கள், நல்லவர்களாகவே செயல்படுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு, ஒரு நல்ல மனிதன் மருத்துவராக மாறினால் அந்த மருத்துவம் மிகுந்த அழகாக இருக்கும். ஒரு நல்ல மனிதன் காவல்துறையில் உயர்ந்த அதிகாரியாக வந்தால் அந்த துறையே சுபிட்சமாக இருக்கும். ஒரு நல்ல மனிதன் உயர்ந்த பதவிகளில் சென்று அமரும் போது அவன் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகமே சேர்த்து வளர்ச்சியது. இங்க நல்ல மனிதனாக இருப்பதுதான் கடினமே தவிர ஈஸியெல்லாம் சாப்பிடலாம். சரியா? இந்த கடினமான செயலை சாத்தியப்படுத்தி இங்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே நல்ல மாணவர்களாக எப்போதும் இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அன்புடன் நன்றி. Thank you, sir. Challenge sir, 1 week nanikitaru. Unga basic ஒரு program நடத்தலாமா? Sir இத நானும் சொன்னேன், சரி சார் நடத்தலாம் சொல்லி. So அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தனியும் சார்ந்த அவர்களுக்கு நன்றி. நான் என்ன கேட்டேன், 6-8% எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். உடனே என்ன சொன்னாங்க, 6% வாழ்த்தனமா இருக்காங்க, அடக்கவே முடியல, ஒண்ணுமே பண்ண முடியும்னு அவங்க வேலை சொன்னாங்க. அவன் எவ்வளவு நேரம் நான் அடக்கி வைக்கணும்னு கேட்டேன். நீங்க வேணா 1 மணி நேரம் உட்கார வச்சு பாருங்கன்னா, நீ சனிக்கிழமை மீட்டிங் ஏற்பாடு பண்ணா அவன் 1 மணி நேரம் நான் உட்கார
ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹாப்பியாக இருக்கு. அன்னன்னைக்கு கொடுக்குற வேலையை அன்னன்னைக்கு நான் முடிச்சிருக்கேன். சரியா? நீ ஹாப்பியாக இருக்கணும். சரியா? சாப்பிட்றது எல்லாமே நல்லா புரிஞ்சுதா? நல்லா கதை சொல்லுவார். இவர் கதை சொல்ல ஆரம்பிச்சாருன்னா எங்களுக்கு பஸ் போட்டு முடிஞ்சிடும். எல்லா டீச்சரும் நம்ம ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு பஸ் போய் கிடையாது அப்படின்றோம். பேர் நினைக்க கொள்ளலாம். சாதனை நல்லா ஒர்க் பண்ணுறோம். என் சீட்டு விடுறதுனா இப்போ உட்காந்து ஒரு சீட்டு கண்ணோட கல்வியில் அங்கே தான் உட்காந்துருப்பார். எதுக்குதானே எடுத்துக்குவார், நாட்டுக்கு தானே அவர் வாங்கிக்குவார். ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் அவர். சரியா? அதனால நல்லா சொன்னாரு. அப்படின்னு கேட்டாரு, எவ்வளவு நேரம் நான் பேசுறேன்னாரு. ஒரு மணி நேரம் எடுத்துக்கன்னாரு. அழகா ஒன்னொன்றுக்கும் அழகான ஒரு கதையை சொல்லி நல்ல ஒரு எடுத்துக்காட்டோட அருமையா சொன்னாரு. அவருக்கு மீண்டும் ஒரு முறை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நினைக்கிறேன் நான் சொன்னது எல்லாமே சொன்ன விஷயங்களை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில நாம மட்டும் ஜெயிக்கிறது வெற்றி கிடையாது. நம்ம கூட யார் இருக்காங்களோ சேர்த்து கூட்டிட்டு போய் ஜெயிக்கிறது. ரைட்டா? எல்லாம் ஃபர்ஸ்ட் சொன்னாரு சார். அடுத்தது என்ன சொன்னாரு? நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றது கிடையாது. நமக்கு தெரியாதவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். அப்படி உதவி செய்யற ஒரு இடத்துல நாம இருக்கணும். ரைட்டா? எல்லா வேலையும் எல்லாருக்கும் செஞ்சிட முடியுமா? அப்பா சம்பாதிக்கிறாரு, அம்மா சம்பாதிக்கிறாங்க, அவங்க காசு கொடுங்க, என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்கணும், அவன் கஷ்டப்படுறா அப்படி சொல்ல முடியுமா? நாம சம்பாதிச்சு நம்மளோட இறமையில இருக்கிற காசை நம்மளால முடியாத நமக்கு சுத்தி நம்ம யாரை பார்க்கறோமோ ரைட்டா? அதே ஒரு சார் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. எல்லாமே உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை தான் சார் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நான் தான் ஆக்சுவலி சொன்னேன், ஒரு மணி நேரம்லாம் உங்களெல்லாம் உட்காரவே வைக்க முடியாது. நான் வாக்கு பண்ணா வாபஸ் வாங்கிக்கிறேன். சரியா? நான் தெரியாம சொல்லிட்டேன். ஆக்சுவலி இன்னும் 2 மணி நேரம் உட்கார வச்சா கூட நீங்க எல்லாரும் அழகா உட்காந்துருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த கிரெடிட்டை உங்களுக்கு கொடுக்கறதோ இல்லையா, சிறப்பா பேசினா நம்மளோட ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நம்ம பள்ளியின் தலைவர் அவர்களையும் சார் எதுவும் வரமாட்டார், எனக்கும் இப்போ கூட அதுதான் சொன்னார். நம்ம ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் மெம்பர் குழந்தை சார், எனக்கு வேலை இருக்காங்க, அதெல்லாம் முடியாது வாங்கன்னு சொல்லி இப்போ கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு இம்ப்ரெஷன் பரவாயில்ல. இந்த பிள்ளைங்க எவ்வளோ நேரமோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவ்வளோ அழகாக கேட்டீங்க. கேட்ட விஷயங்களை மனசில் பதிய வச்சுக்கணும். எங்கெல்லாம் அது தேவைப்படுதோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ண நிறைய விஷயம் சொன்னார் சார். எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை செய்யணும். உங்களுக்கு கேட்காமலோ இல்லை இன்னைக்கு வராமலோ கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருப்பாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்னன்றதை வீட்டில் போய் நீங்கள் சொல்லணும். என்னென்ன சார் கதை சொன்னார் எல்லா கதையும் போய் உங்கள் தம்பிங்க இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்கன்னா போய் சொல்லிடணும். ரைட்டா? எங்களுக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நாங்கள் இன்னைக்கு கேட்டிருக்கோம். நான் கேட்ட விஷயங்களை நான் என்ன பண்ண போகிறேன், அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்காக நான் சொல்ல போகிறேன்னு சொல்லணும். ஓகேவா? இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்டவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you to Principal Ma'am for this opportunity and thank you to Director Sir for his presence in this program. And Sir சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கோ. உன்னோட இலக்கு தான் என்னது முக்கியம். உங்களோட இலக்கு என்ன? What is your aim? டாக்டர். உன்னோட எய்முக்கு நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறோம் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயமே. சரியா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ எந்த கிளாஸ் இருக்கிறோமோ அங்கே எங்கே இருக்கணும்? யூ ஷுட் பி ஆன் த
எல்லாருமே 100 மார்க் வாங்க முடியாது. உண்மையா இல்லையா? எல்லாருமே 100 மார்க் வாங்கிடுவியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி. நீ 80 மார்க் எடுத்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறதுக்கு எதுக்கு ட்ரை பண்ணணும்? 90 மார்க்கு ட்ரை பண்ணணும். 70 மார்க் எடுத்தீங்கன்னா எதுக்கு ட்ரை பண்ணணும்? 80 ட்ரை பண்ணணும். 50 மார்க் எடுத்தீங்கன்னா எதுக்கு ட்ரை பண்ணணும்? 60 ட்ரை பண்ணணும். ஒன்னால மேக்சிமம் என்ன முடியுமோ அதுக்கு முயற்சி. சொல்றது புரியுதா? ஓடாத, மார்க்கு பின்னாடி ஓடாத, ஜாலியாக படி, சந்தோஷமா படி. சொல்றது புரியுதா? நானும் மார்க்கு பின்னாடி ஓடுறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் சார்லாம் எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான் 100,000 மாஸ்டர் பிரின்சிபல் செலவு கொடுத்து விட்டார். சொல்றது புரியுதா? அதனால ஒழுக்கமா இருக்கு, நல்லவனா இருக்கு, ஆசிரியர் சொல்றத கேளு, மனசுல பதிவு, நல்ல படி, நல்ல படி, நல்லவனா இருக்கு. நான் சொன்னது அதுதான். சொல்றது புரியுதா? அதனால ஒன்னால மேக்சிமம் என்ன முடியுமோ அந்த போகும். சொல்றது புரியுதா? கெட்ட பையங்கிற பேர் மட்டும் அதே பழகிற காலத்துக்கும் அது மனசுல பதிவுச்சுன்னா நீ கெட்டவனாவே இருப்ப. சொல்றது புரியுதா? நானும் எனக்கும் அதே நல்ல பையன் வாங்கினது கிடையாது. இன்னமும் அதே பார்த்தா இவன் அடாவடி பண்ணவன் அடாவடி பண்ணவன் சொல்லுவாங்க. அவங்க மனசுல முன்னைய வரையணும். நான் நல்லவனா இருந்தாலும் அவங்க மனசுல என்னவா இருக்கேன்? அடங்காதவனா இருக்கேன். சொல்றது புரியுதா? அந்த மாதிரி ஆசிரியர் மனசுல மட்டும் நீ அந்த மாதிரி மனசுல கொண்டு போய் இருக்கிறாங்க. இவன் சரியில்லாதவன், இவன் தப்பானவன், இவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லினா அந்த மனசுக்கு அவங்க கிட்ட கொண்டு போய் அவங்கள கவனிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க முடியுமோ, அவங்க சொல்றது எல்லாமே உன்னால கேட்க முடியுமோ, அது எல்லாமே உன்னால செய்ய முடியலனாலும் அந்த இடத்துல நீ கொஞ்சம் அமைதியா இருந்து போனீங்கனாலே அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா 1 மணி நேரம் உட்கார வைக்கக்கூடாது முடியாது அப்படின்னு சொன்ன பசங்க இப்ப நம்ம எவ்வளவு நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டோம். அப்ப நீ எந்த அளவுக்கு நீ நல்லவங்கிறத பார்த்துக்கோங்க. மனசுல நீ நல்லவன் நீ நினைச்சீங்கன்னா நீ நல்லவன் தான். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுனாலே நீ ஹெல்ப் பண்ணலாம். இவன் மார்க் கம்மியா எடுத்துக்கலாம், இவனுக்கு ஏதாவது நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலே நீ சொல்லிக் கொடுத்ததுனால அவனுக்கு 1 மார்க் 2 மார்க் அதிகமாக வந்துச்சுன்னா அதில் நீ ஜெயிச்சிட்ட. சொல்றது புரியுதா? நல்ல வழிகாட்டு. நீ போற இடம் தப்பு, நீ செய்யறது தப்பு அப்படின்னு தப்பு யாராவது செஞ்சாங்கன்னாக்கா அதை தட்டி கேளு, அதை போய் ஆசிரியர்கிட்ட சொல்லு, பிரின்சிபல்கிட்ட சொல்லு, இன்சார்ஜிட்ட சொல்லு. சொல்றது புரியுதா? இது எல்லாத்தையும் சரிவர செஞ்சாலே நீ நல்லா சரிதா? அதே மாரி நல்லா கிடையாது. உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? விளையாடணும். மூளைக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுக்குறதோ அந்த அளவுக்கு விளையாடினா அவங்களோட ரத்தம் ஓட்டம் எந்த மூளையோட பாரு. சாப்பிட நம்ம கிரிக்கெட் போயிரு காலேஜ் போயிருக்குள்ள அவர்தான் கிரிக்கெட் டீம்ல இருந்தவர், ஷெட்டில் விளையாடுவார், எல்லாமே நல்லா விளையாடுவார். சொல்றது புரியுதா? அதனால வாழ்க்கையில எல்லாத்தையும் கற்றுக்கணும். பேச்சு போட்டி, கத்திர போட்டி, டான்ஸு, தெரியுதா? ரயில்வே ஸ்போர்ட்ஸ் மீட் விளையாட்டு போட்டினா வச்சாங்கன்னா ஓட்டப்பந்தயமா ஓடிப்பா, நீ கடைசியாவா தப்பு கிடையாது. கடைசியா வந்தீங்கன்னா நீ திரும்பி எதுவுமே போகலாம், முன்னாடி வரலாம். பின்னாடி வரல அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நினைக்கிறாங்க, நீ வெளியே இருக்க கடைசி வரல உங்களுக்கு ஒதுக்கப்படுவேன். ஓடிப்பா, கடைசியா வந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி வரவங்க 1 வாட்டி போடு, 2வது வாட்டி வரல ஒருத்தர் நின்றுலாம், அடுத்த வாட்டி 2 பேர் நின்றுலாம், அடுத்த வாட்டி 3 பேர் நின்றுலாம், கடைசியா நீ எல்லாத்தையும் நீ பஸ்ல வருவேன். சொல்றது புரியுதா? அதனால நான் சொன்ன மாதிரி அவருடைய கதைக்கு இருந்த உனக்கு எல்லாத்திலையும் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதுக்கு கலந்த நல்லா யோசிச்சு நல்ல புத்தியோட நல்ல மாணவராக இருங்க. ஏன்னா இந்த வருஷம் 6, 7, 8 இந்த மாணவர்கள் தான் இங்க போடுற வேலை. நீங்களாம் இன்னும் 4 வருஷம் கழிச்சு ஊர்ல மாநில அளவில மாவட்ட அளவில முதலிடம்ங்கிற போது இங்க இருக்கிற பசங்கள்ல இருந்து தான் வரும். சொல்றது புரியுதா? அதுக்கு ஒண்ணு இப்ப இருக்க